திருப்பத்தூர் மாவட்டம் கூத்தாண்டகுப்பத்தில் உள்ள கிணற்றில் கால்கள் இரும்பு கம்பியால் கட்டப்பட்டுள்ள நிலையில் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்க கேட்கலாம். செங்குட்டுவன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முதற்கட்ட தகவலை சொல்லுங்க செங்குட்டுவன். கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த கூத்தாண்டகுப்பம் அப்படின்ற கிராமத்துல பஞ்சாயத்துக்கு ஊராட்சிக்கு சொந்தமான கிணறு ஒன்று உள்ளது. அந்த கிணற்றுல நேற்று மாலையே, அதாவது 5 நாட்களுக்கு முன்பாக ஒரு மூதாட்டியின் சடலம் இருப்பதாக அந்த பகுதியில பரபரப்பா பேசப்படுது. இந்த நிலையில இன்று காலை அந்த பகுதி வழியா ஒரு நபர் செல்லும் பொழுது அந்த கிணற்றில் துர்நாற்றம் வீசியது. அதன் அடிப்படையில அந்த நபர் கிணற்றை எட்டி பார்க்கும் பொழுது அதனுடைய ஒரு மூதாட்டியின் சடலம் மிதப்பது கண்டு திருப்பூர் ஜோலார்பேட்டை போலீசார் தகவல் சொல்றாரு. தகவலின் பேர்ல ஜோலார்பேட்டை போலீசார் திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த போது திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அந்த சடலத்தை மீட்டாரு. அந்த மீட்ட சடலத்தின் போது பார்த்தா கைகள் மற்றும் கால்கள் இரும்பு கம்பியால் கட்டப்பட்ட நிலையில் அந்த மூதாட்டி இறந்து கிடக்குறாங்க. இது சுமார் ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக இந்த கொலை நடந்திருக்கு கருதப்படுகிறது. ஏன்னா அது அழுகிய நிலையில் அந்த மூதாட்டி சடலம் காணப்படுகிறது. முதல்கட்ட விசாரணையில அந்த மூதாட்டி திருப்பத்தூர் அடுத்த முத்தம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அவருடைய கணவர் இறந்த சூழ்நிலை காரணமாக அவர் அங்கிருந்த சுகர் மில்லுக்கு பென்ஷன் பணம் வாங்குவதற்காக சென்றிருக்கிறாங்க. அந்த நிலையில அந்த மூதாட்டி இரும்பு கம்பியால் கட்டப்பட்ட நிலையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா திருப்பத்தூர் மாவட்டத்துல கடந்த 1 மாத காலமாக திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஏலகிரி மலை, கந்திலி போன்ற பகுதியில் தனியாக இருக்கும் மூதாட்டிகளிடம் இந்த கொள்ளையர்கள் அவர்களை தாக்குவதும் கொலை செய்வதுமாக நிகழ்வு வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள தனிமையில் வசித்து வரும் மூதாட்டி மிகுந்த அச்சத்தோடு வாழ்ந்து வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.